பிஹைண்ட் அடுத்து என்ன படிக்கலாம் மாணவர்களுக்கான நிபுணர்களின் சிறப்பு கல்வி வழிகாட்டல் நிகழ்ச்சி வரும் மே 31ஆம் தேதி காலை 10 மணி முதல் வேலம்மாள் ஹால் வெஸ்ட் முகப்பேர் சென்னையில் நடைபெறுகிறது. அனுமதி இலவசம். கிணற்றுக்குள் விழுந்துவிட்ட குட்டி யானை. விடிய விடிய கத்தி பிளிரிய யானை கூட்டம். துணிகரமாக செயல்பட்டு 6 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு குட்டி யானையை மீட்டு வனத்துறையில் விடுவித்த வனத்துறை அதிகாரிகளுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. தொடர்ந்து அந்த குட்டி யானை அந்த தாயுடன் சேர்ந்ததை ட்ரோன் காட்சி மூலமாக உறுதிப்படுத்திய வனத்துறையினர் நிம்மதி பெருமூச்சு விட்டு அங்கிருந்து சென்றனர். நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உள்ள குளப்பள்ளி அடுத்த குறிஞ்சி நகர் பகுதியில் யானை கூட்டம் ஒன்று உலா வந்திருக்கிறது. அப்போது கூட்டத்தில் இருந்த குட்டி யானை ஒன்று குடியிருப்பு அருகே உள்ள தேயிலை தோட்டம் பகுதியில் உலா வந்து கொண்டிருந்த போது 30 அடி கிணற்றில் தவறி விழுந்து விட்டது. அதிகாலை நேரம் என்பதால் இருள் சூழ்ந்திருந்த காரணத்தால் விடியும் வரை மற்ற யானைகள் சத்தம் எழுப்பிக் கொண்டே மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டிருந்தன. விடிந்ததும் குடியிருப்பு வாசிகள் வெளியே வந்து பார்த்தபோது யானை கூட்டம் தேயிலை அருகே முகாமிட்டிருப்பதை பார்த்து வனத்துறையினருக்கு தகவல் அளிக்க காட்டு யானை கூட்டத்தை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டிவிட்டு கிணற்றில் விழுந்திருந்த யானையின் சத்தம் கேட்டு கிணறு இருக்கும் பகுதிக்கு சென்று வனத்துறையினர் விரைந்து பார்த்தனர். தொடர்ந்து அந்த குட்டி யானையை எவ்வாறு மீட்பது என வனத்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு 2 JCB எந்திரங்களை பயன்படுத்தி கிணற்றின் அருகே பள்ளம் தோண்டி யானையை மீட்கும் முயற்சியில் சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிணற்றுக்குள் போராடி கொண்டிருந்த யானை சோர்வடைந்திருந்த நிலையில் அதனை பத்திரமாக மேலே கொண்டு வந்து அதற்கு சிகிச்சை அளிக்க முடிவு செய்திருந்த நிலையில் மேலே வந்த குட்டி யானை தனது தாய் யானையை தேடி வனப்பகுதிக்குள்ளே வேகமாக ஓடிவிட்டது. மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு குட்டி யானையை உயிரோடு மீட்டு தாயோடு சேர்த்திட்ட வனத்துறையினருக்கு நன்றிகள் குவிந்து வருகின்றன.